The kitchen window viewers எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு டெசர்ட் ரெசிபிங்க. ரொம்ப சிம்பிளானது, ரொம்ப சுவையானது. நம்ம முன்னாடி நாளே கூட செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு பார்ட்டி இல்லை பர்த்டே ஃபங்க்ஷன் அந்த மாதிரிலாம் எதுனா இருக்குன்னா முந்தின நாளே கூட செஞ்சு வச்சுக்கலாம். ஃப்ரூட் கஸ்டர்ட் இது பெரும்பாலான பேருக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃப்ரூட்ஸ் இப்போ நம்ம வீட்டில் நிறையா இருக்குது அப்படின்னா வேஸ்ட்டாக போகிறதுக்கு போல் இந்த மாதிரி பிளெயின் ஃப்ரூட்ஸாக சாப்பிட்றத விட இந்த மாதிரி கொடுத்தா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம ஆவின் க்ரீன் இருக்கும் இல்லையா, அந்த பால் தான் எடுத்திருக்கேன் நான். 1/2 லிட்டர். சக்கரை வந்து அவங்கவுங்களோட ஸ்வீட்னஸ்க்கு தேவையான அளவு. இப்போ நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அது போக கஸ்டர்ட் பவுடர், இந்த மார்க்கெட்டில் பேக்கில் கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரியான கஸ்டர்ட் பவுடர். இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது இந்த கஸ்டர்ட் பவுடர். இது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இவ்வளோ தான் இன்றைக்கி நம்மளுக்கு தேவையான பொருட்கள். இது எப்படி வச்சு பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு 2 ப்ராசஸாக இது பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம பாலை காய்ச்சிட்டு இந்த கஸ்டர்ட் தனியாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸை வந்துட்டு கட் பண்ணி சேர்த்துக்கிறது. ஃப்ரூட்ஸை வந்து இப்போ கட் பண்ணி வைக்க வேண்டாம், ஏன்னா சில ஃப்ரூட்ஸ் வந்து கருத்துடும். அதனால் இந்த இது ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு அடிகனமான ஒரு சாஸ்பேன் மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். நம்ம எதில் கொஞ்சம் அகலமான பாத்திரமோ எதுவும் நம்மளுக்கு வசதியோ, இப்போ எனக்கு இது கொஞ்சம் அடி கனம் இருக்கிறதுனால எடுத்துக்கிறேன். நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பால், அதை வந்து இதில் சேர்த்துடலாம். இதில் பால் சேர்த்தாச்சு. பால் ஒரே ஒரு கொதி வரட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ எடுத்து வச்சுருந்த கஸ்டர்ட் பவுடர் இருக்கு இல்லையா, இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் பால் போட்டுட்டு நம்ம டைல்யூட் பண்ணி வச்சுக்கலாம். இது ஏன்னா டேரெக்டாக கஸ்டர்ட் பவுடர் போட்டால் நிறைய கட்டி தட்டிடும், அதனால இதை டைல்யூட் பண்ணி வச்சுக்கலாம். பால் நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ சர்க்கரை போட்டு நம்ம கலந்துடலாம். இப்போ நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துடலாம், ஏன்னா கட்டி தட்டிடும் இல்லையா. கொஞ்சம் கிளறிட்டே போடுற மாதிரி நம்ம இந்த கஸ்டர்ட் கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துருவோம். இப்போ நல்லா கஸ்டர்ட் பவுடர் போட்டுட்டு திக்காக ஆக ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கை விடாமல் கிளறணும். ஃப்ளேமும் வந்துட்டு கம்மியான ஃப்ளேமில் வச்சுட்டு, தெரியுதுங்களா உங்களுக்கு, இந்த பாலோட இதெல்லாம் வந்து திக்காயிடுச்சு கஸ்டர்ட் போட்டதுக்கப்புறம். ஒரு இது மாதிரி ஒரு 4 to 5 மினிட்ஸ் வந்துட்டு நம்ம கட்டி இல்லாமல் கலரிட்டு ஆஃப் பண்ணி இது கம்ப்ளீட்டாக வந்து கூல் பண்ண வச்சிடணும், ஏன்னா சூட்டோட போட முடியாது. ஸோ இதுதான் நம்ம இந்த கஸ்டர்ட் ப்ரிப்பரேஷன் ஸ்டெப் 1. இதுக்கப்புறம் தான் நம்ம ஃப்ரூட்ஸை வந்து வெட்டி போட போகிறோம். ஸோ இது ஃபுல்லாக இப்போது ரெடி ஆனதுக்கப்புறம் ஆற வச்சிடலாம். இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்குது. ஸோ இதோட நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். நம்ம இப்போ செய்து வச்சுருந்தோம் இல்லையா கஸ்டர்ட் மிக்சர், அது வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு, கம்ப்ளீட்டாக கூல் ஆகிடுச்சு. அதை வந்து நான் இப்போ ஒரு கிளாஸ் ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். நம்ம வந்து ஃப்ரூட்ஸோட மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். அதே போல் நான் இங்கே வந்துட்டு பழங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டேன். அவங்க என்னென்ன நம்மளுக்கு பழம் கிடைக்குதோ அதை வச்சுக்கலாம். நான் இப்போ வந்து ஆரஞ்சு, மாதுளை, வாழைப்பழம், ஆப்பிள், திராட்சை இதெல்லாம் தான் போட போகிறேன். அவைலபிலிட்டி பொறுத்து நம்ம பழம் எந்த பழம் வேணுமோ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை ஒன்று ஒன்றா போட்டுடலாம். இப்போது வாழைப்பழம் போட்டேன், ஆப்பிள், திராட்சை, மாதுளை. போட்டு நம்ம நல்லா கலக்கிக்கலாம். இப்போ இது எனக்கு வந்து நெக்ஸ்ட் டே தான் தேவைப்படுது, அதனால் இப்போ நான் நைட் வந்துட்டு கலக்கி வச்சுருக்கிறேன். இது அவ்வளோதான். எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரீசரில் வைக்க வேண்டாம், ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா சில்லுன்னு ஆனதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஒரு நல்ல டெசர்ட்டு. குழந்தைங்களுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் வந்துட்டு அப்படியே சாப்பிடாத குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி பழங்களை கொடுக்குறதுல வந்துட்டு கொஞ்சம் ஐஸ்கிரீம் மாதிரி ஃப்ளேவரில் இருக்க, வெண்ணிலா ஃப்ளேவர் இருக்கிறனால நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி.